குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச அந்த மேக்ஸ் எக்ஸாமோட ஆன்சர் கீ பார்க்கலாம். இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மேக்ஸ் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே 90+ ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இதனால கட் ஆஃபில் ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்பட போகுது. நீங்கள் கவுன்சிலிங் மாதிரி போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கான கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஆவரேஜாக ஓரளவுக்கு படிச்சிருந்த ஒரு 6 சாப்டர் 7 சாப்டர் பார்த்துருந்தாலே ஈஸியாக 95 ஸ்கோர் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு. ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க, இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த ஆன்சர் கீயை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆன்சர் கீ பார்த்துக்கலாம். சூஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 8/3, செகண்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா 3πa²/8, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 10, ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா 2. இது வந்து ஆன்சர் வந்து ஏ. ஆன்சர் கொஸ்டின் பேப்பர் டைப் வந்து ஏ டைப்பு, சரிங்களா? அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 8, சிக்ஸ்த் ஒன் வந்து alpha vector, b vector, alpha vector, beta vector, gamma vector is equal to 0. அது அண்ட் செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி d²y/dx² - y is equal to 0. எயித் ஒன் பார்த்தீங்கன்னா x is equal to 0. நைன்த் ஒன் வந்து 1/x + 1 whole square dx. அண்ட் டென்த் ஒன் பார்த்தீங்கன்னா x² + y². 11th ஒன் வந்து 2. 12th ஒன் பார்த்தீங்கன்னா பேரபோலா. 13th ஒன் வந்து 5 -2 3 -1 மேட்ரிக்ஸ். அண்ட் 14th ஒன் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. 15th ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/√5. 16th ஒன் வந்து -q/6. 17th ஒன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 3. 18th ஒன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2. 19th ஒன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி ஆப்ஷன் ஏ. adjoint of AB is equal to adjoint of A தனியாக, adjoint of B தனியாக. ஸோ ஃபார்முலாவில் இருக்கிறது. 20th ஒன் பார்த்தீங்கன்னா -4. ஸோ இந்த 20 மார்க்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவீங்க 1 மார்க்ஸில் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. டோட்டல் மார்க்ஸையும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தது 2 மார்க்ஸுக்கு வரும். 2 மார்க்ஸ் எல்லாமே எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் ஒரு 4-5 சாப்டர் போட்டு பார்த்தாலே 2 மார்க்ஸில் வந்து 6 கிட்ட அட்டன் பண்ண முடியும். ஸோ கம்பல்சரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி நிறைய தடவை கஷ்டமாக கேட்பாங்க. எல்லாமே போட்ட சம்ஸ் தெரிஞ்ச சாப்டர்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்லேருந்து ஆஃப் இயர்லி வரைக்கும், அதாவது செகண்ட் மிட் டேர்ம் வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்து ஒரு வால்யூம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா செம்மையாக ஸ்கோர் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 70+, 80+ கிட்டே ஸ்கோர் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் கேட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு கஷ்டமெல்லாம் எதுவுமே கேட்கல. நாங்கள் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் பசங்களுக்கு. ஏன்னா இது வரைக்கும் மற்ற கொஸ்டின் பேப்பர்ஸ் ஓரளவுக்கு ஆவரேஜாக கேட்டுட்டு கடைசியாக வச்ச கொஸ்டின் பேப்பர்ஸ் டஃப் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இதை விட டஃப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு பசங்களாம் பயந்துட்டு இருக்காங்க. பட் கொஸ்டின் பேப்பர் வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். இந்த கொஸ்டின் பேப்பர் கிரியேட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்டு 31st அதுக்கடுத்த வர 3 மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க, எழுதுகிற மாதிரி தான். இதில் 3 மார்க்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் மேட்ரிக்ஸ் தான் கேட்டு வச்சுருக்கான். adjoint of A வந்து ஃபஸ்ட்டு adjoint A கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் செட் வரும், அந்த வச்சு adjoint A கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார்மேட்டு. அண்டு 5 மார்க்ஸுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சது தான் இருக்குது. எத்தனை 5 மார்க் எழுதுறீங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க. நான் ஏற்கனவே பசங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் அட்டன் பண்ணணும். ஏன்னா அதுதான் உங்களோட டோட்டல் இன்க்ரீஸ் பண்ணும். 5 மார்க்ஸ் 1 மார்க்ஸை வந்து மேக்ஸிமம் எழுத பாருங்கள். சில சாப்டர்ஸ் நான் குறித்து வச்சுருந்தேன், அது எல்லாமே படிச்சிருந்தாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.